நீதியை தேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு திண்டிவன ராஜாவின் வணக்கம். சர்வே டிபார்ட்மெண்ட்டை சலாம் போட வைப்பது எப்படி என்ற தலைப்பை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். தேனி மாவட்டம் போடிநாயக்கன் வட்டம் மேல சொக்கநாதபுரம் கிராமத்தில் நம்ம சமூக ஆர்வலர் திரு ராமகிருஷ்ணன் தனது வீட்டு மனையின் எஃப்எம்பியில் திருத்தம் செய்ய 2019ஆம் ஆண்டு முதலிருந்து மனு கொடுத்து அது குறுவட்ட நில அளவையருக்கு சென்று நடவடிக்கை இல்லாதனால, ஹெட் சர்வேயருக்கு சென்று அங்கேயும் நடவடிக்கை இல்லாதனால, ஏடி இன்ஸ்பெக்டருக்கு சென்ற அந்த கோரிக்கையானது அந்த கோரிக்கையில் தவறு உள்ளது என ரிப்போர்ட் கிடைத்ததும் நத்தம் எஃப்எம்பி திருத்தப்படாததால் நம்ம சமூக ஆர்வலர் ராமகிருஷ்ணன் சார் விஜிலன்ஸுக்கு இப்படி ஒரு மனு செய்கிறார். அதாவது சர்வேயருக்கு பிச்சை எடுத்தாவது லஞ்சத்தை கொடுக்கிறேன் என்று. அவ்வளவுதான் ஆடிப்போன மாநில சர்வே செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு நம்ம ராமகிருஷ்ணன் சாரை ஃபோனில் தொடர்பு கொண்டு பிரச்சனையை தீர்ப்பதாக சொல்லியுள்ளனர். அந்த ஆதாரம் ஆடியோவாக இதோ வருகிறது. ஹலோ சார், வணக்கம் சார். நான் சென்னையில இருந்து அடிஷனல் டைரக்டர் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பேசுறேன் சார். வெங்கடேசன் பேரு. மிஸ்டர் ராமகிருஷ்ணன் நான் சார். நீங்க மெயில் ஏதாவது அனுப்பியிருந்தீங்களா சார்? நான் நிறைய மெயில் அனுப்பிச்சிருக்கேன் சார். சார் பர்டிகுலரா சொன்னீங்கன்னா இல்ல சார், இது 24ஆம் தேதி அன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஒரு மெயில் ஒன்னு அனுப்பியிருக்கிறீங்க. 24ஆம் தேதி 10வது மாசம் 2020. ஆமா சார். என்கொயரி சரியா பண்ணல. சரவணன் நிலவரைத்துறை மதுரை மண்டல துணை இயக்குனர் அவர்கள் வந்து ஆமா சார். என்ன இஷ்யூ சார்? அது வீட்டு இடத்த அளக்குறதுக்கு வந்து 3 வருஷமா லஞ்சம் கேட்டு கொடுக்கல. லஞ்சத்தை எவ்வளவுன்னு கொடுத்தீங்கன்னா பிச்சை எடுத்தா கொடுக்குறேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு என்கொயரி போட்டிருந்தீங்க. அந்த என்கொயரிக்குமே ஊத்தி மூடி வர சொல்லிட்டு அவர் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு சார். ஒரு ஆர்டிடி வந்து என்கொயரி பண்ணி வர சொல்லிட்டு பண்ணலையா சார்? பண்ணல சார். என்கொயரிக்கு எனக்கு சம்மன் அனுப்பிச்சிட்டு வர சொல்லிட்டு அவர் காணோம். ஓ, அப்ப எனக்கு அன்னைக்கு டிஏடிஏ கொடுக்கணும்ல. அன்னைக்கு சம்மன் போட்டு உங்களை வர வச்சுட்டு அவரு விசாரணை பண்ணல. இன்னையோட 1.5 வருஷம் ஆச்சு. அப்ப லஞ்சம் கொடுக்கறது நீங்க வந்து கரெக்ட்னு சொன்னீங்கன்னா எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு லிஸ்ட் கொடுத்துங்க. நான் தாராளமா கொடுத்துறேன். உங்களோட சண்டை வருது லஞ்சத்தை கொடுத்து நான் பாட்டி என்னுடைய பட்டா வாங்கிட்டு போறேன் சார். அதுக்காக இல்ல சார். நீங்க அவர் வந்து உங்களை வந்து உங்க மனு மேல விசாரணை பண்ணலன்றதுனால நீங்க அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. ஆமா சார். எதுவும் விசாரணை பண்ணலங்கிறது ஒரு வேலை வகையில இருக்கட்டும் சார். வர சொல்லிட்டு எங்க போனாரு? இல்ல, வர சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது. ஏதாவது மாறுதுன்னா முதல்ல உங்களுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லி இது மாதிரி ஒரு அவசர வேலையே எனக்கு மாறுது, அதனால இன்னைக்கு நீங்க விசாரணைக்கு வர வேண்டாம்ன்றதுல இல்ல அவருக்கு அடுத்த நிலையில உள்ளவர்கிட்டயா வச்சு அதுக்கு உண்டான கரெக்டா சொல்லிட்டீங்க. நீங்க அதே மாதிரி பண்ணிருக்கணும். 2வது நான் கேட்டேன் சார், வரலைன்னா அவர் எங்க இருக்காருன்னு கேட்டதுக்கு மூவ்மெண்ட் ரிஜிஸ்டர் பார்க்கலாம், அதெல்லாம் உங்ககிட்ட காட்ட முடியாதுட்டாங்க. அவர் ஆக்சுவலா நீங்க ஆபீஸ்க்கு வரல, கேட்டா விசிட் போட்டதா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் உண்மை. என்ன முதல் நாள் லீவு, மறுநாள் வந்து அவர் வரல. சரி சரி. இப்ப தேனியில உங்களுக்கு எந்த தாலுக்குல வந்து போடிநாயக்கனோட தாலுக்குலையா சார்? ஆமா சார், போடிநாயக்கனோட கொடுத்தாங்களா கொடுக்கலையா சார் உங்களுக்கு? சார் வந்து ரெவன்யூ ரெக்கார்டே வந்து தவறுன்னு சொல்லி ஏடிசி ஆபீஸ் வந்து ஒத்துக்கிட்டாங்க. வருவாய் கணக்கு தப்புன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டதை வந்து ஏன் உங்க சிஎம் செல்லு இப்ப முதல்வர் திட்டத்துல கூட மனு கொடுத்துரு, அந்த மனு என்ட்ரி பண்ண மாட்டாங்க ஒரு சர்வேரு. சர்வே மேல கம்ப்ளைண்ட் பண்ணா அவர் சொந்த வீட்டு பக்கத்துலயே அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுக்குறீங்க. இது எப்படி நியாயம்? அப்ப பொதுமக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க சார்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது பேர்ல தானே சார் உங்களை நாங்க அழைச்சி பேசுறோம். ஆமா சார், அழைச்சு பேசுறீங்க சார். இப்ப தேனியில எந்த தாலுக்குல நீங்க கொடுத்தது? போடி தாலுகா சார். போடி நாயக்கனூர் தாலுகா 2019 இருந்து ஓடிக்கிட்டு இருக்கு சார். ஒரு பட்டா மாத்துறதுக்கு இத்தனை வருஷம் ஓடுவீங்களா சார்? 2019 இருந்து பட்டா பெண்டிங்களா சார்? பட்டா பெண்டிங்ல சார். என்ன எஃப்எம்பி செக்ஷன் நத்தத்துல தவறா போட்டாங்க. எஃப்எம்பி கரெக்ஷன். ஆமா. என்ன சர்வே நம்பர் சார்? என்ன வில்லேஜ் சார்? மேல சொக்கநாதபுரம் வில்லேஜ் 790 மேல சொக்கநாதபுரம் கிராமம். ஓகே. என்ன சர்வே நம்பர் சார்? சர்வே நம்பர் 798/17 16க்கும் 17க்கும் இடப்பட்ட சுவரு தவறு. நத்தம் 16க்கும் 17க்கும் இருக்கிற இடைப்பட்ட இதுல அளக்குறதுக்கு மெஷர்மெண்ட் தப்பு. ஆமா, மெஷர்மெண்ட் தப்பு. ஏடி ஆபீஸ்ல இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்து ஆமா தப்பா இருக்குன்னு ஒத்துக்கிட்டாரு, ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. ஓகே. அதுக்கு மேல என்ன சார் வேணும்? ரிப்போர்ட் கொடுத்து கோர்ட்டுக்கு போனா எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு போன. இப்ப சிஎம்ல 2022 இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. எந்த இதா இருந்தாலும்
இமீடியட்டா 1 மாசத்துக்குள்ள 2 மாசத்துக்குள்ள நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆமா சார். நீங்க மேலதிகாரிகளும் கரெக்டா வேலை பார்க்குறீங்க, அரசும் கரெக்டா வேலை பார்க்குது. கீழ் அதிகாரிகள் உங்களுக்கு கெட்ட பேர் எடுக்கிறாங்க. அதை நாங்க எடுத்து சர்வேயர் நீங்க கொடுத்தப்போ யாரு சர்வேயர் பேர் ஏதாவது? கோபிதாஸ், ஹெட் சர்வேயர் கோபிதாஸ். அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. ஜெகன் ஹெட் சர்வேயர் கோபிதாஸ். கோபி நாராயணன். கோபி நாராயணனா? ஆமா. சரி சார். இந்த குறுவட்டாளவர் வந்து ஜெகன். ஜெகன். ஆமா. 2 பேருமே நான் காசு கொடுக்கல, எதிர்பார்த்த காசு கொடுத்து அவங்கள வந்து அவங்க அப்ஜெக்ட்ஸ் மாதிரி எழுதி வாங்கி எல்லாமே வாங்கி இது கிரிமினல் கேஸாக மாற்றி விட்டு போயிருக்காங்க. இப்போ அடிதடி கேஸ் போலீஸ் நடந்துட்டு இருக்கு. அது வேற. இவங்கெல்லாம் எங்க பாவம் பிடிச்சவங்கள விளங்கவே மாட்டாங்க சார். 7 ஜென்மத்துக்கு வழங்க மாட்டாங்க சார். உங்க ஏடிக்கு நல்லா தெரியும். அவர் பேர் பழைய அவர் பேருனா ஏடி ஜெயச்சந்திரன் நல்லா தெரியும். அவரே என்ன சொன்னாரு, சார் நாங்க ஒண்ணுமே இல்லை, கோர்ட்ல போய் ஒரு சின்ன ஆர்டர் வாங்கினா அப்புறத்துக்கு இவர் உட்காந்துருக்காரு. அவருக்கு என்ன வேலைங்க சொல்லுங்க சார். அதை கரெக்டா செக் பண்ணிட்டு பூமியில என்ன இருக்குதுன்னு பார்த்து சொல்லி நாங்க சர்வேயர் மாவட்ட அதிகாரிலாம் வச்சிருக்கோம். இல்ல கோர்ட்ல போய் தான் ஆர்டர் வாங்கணும்னா அப்போ அரசு அலுவலர்களுக்கு என்ன வேலை? அப்போ கோர்ட்லயே ஒரு செக்ஷன் உருவாக்கலாமே சார். நாங்க குடுக்கறது ரைட்டா தப்பான்னு பார்த்து கூட சொல்லாது சார். அது சொல்லலாம். ரெக்கார்டை வாங்கி வச்சு உங்களுடைய ரெக்கார்டு பத்திரத்தையும் வாங்கி வச்சு அங்க இருக்கிற ரெக்கார்டையும் வர வச்சு பார்த்து இது மாதிரி இருக்குது, இதுல என்ன தவறு இருக்குது, அத நேரம் உங்ககிட்ட காமிச்சு இது மாதிரி இருக்குதுங்க என்னன்றது சொல்லலாமே. ஒண்ணும் கிடையாது. வேணும்னா உங்களை ஒரு நாள் விசாரணை, உங்க பக்கத்து இடத்துக்கார ஒரு நாள் விசாரணை வர வச்சு அவங்க பத்தத்துல இந்த அளவு இருக்குது, அவங்க உங்க பத்தத்துல என்ன அளவு இருக்குதுன்னு கூப்பிட்டு பார்த்து கூட செஞ்சிருக்கலாம். மத்த மாடல் என்ன ஒண்ணு இதே பிரச்சனை இல்ல. 2 பேரும் ஒத்துவம் இல்லையா? அப்ப 2 பேர் போட்டா கேன்சல் பண்ணு, புதுசு அப்ளை பண்ணி வாங்கிக்கன்னு சொல்றாங்க. இது ஒரு டெக்னிக்கல் வழிதான் சார். அதாவது பிரச்சனையை சுமூகமா தீர்வு பண்ணணும். பிரச்சனையை சுமூகமா தீர்வு. அப்பீல் போறப்ப ஆர்டிஓ வந்து ரிப்போர்ட் கேக்குறாங்க. ரிப்போர்ட்டையும் வந்து இவங்க ஆர்டிஓ மாதிரியே ஆர்டர் போட்டு ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப ஆர்டிஓ பவர் இவங்க மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க சார். அதையும் நான் ஆர்டிஓ எடுத்திருக்கேன் எல்லாமே. ஆர்டிஓ வந்து ரிப்போர்ட் தான் கேக்குறாங்க. அவங்க கரெக்டா கேட்டாங்க. ரிப்போர்ட் இவங்க யாரு கொடுக்கணும்? ஆர்டிஓ கொடுக்கணும். ஆர்டிஓ கொடுக்காம ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எப்படி சார் உங்களை க்ளோஸ் பண்றதுக்கு இவங்க யார் சார் ரைட்ஸ் கொடுத்தா? தாலுகா ஆபீஸ்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? தாலுகா ஆபீஸ்ல சர்வேர் எழுதி கொடுத்து தாசில்தார் க்ளோஸ் பண்றாரு. ஓஹோ, இது என்ன சார் நியாயம்? சரிங்க சார், நான் அந்த ஃபைலையும் வாங்குறேன். சரிங்க சார். மதுரை ஆர்டிடி ஆபீஸ்ல என்ன ஃபைல் உங்களுக்கு அழைப்பானை கொடுத்தாங்க கொண்டாங்க அதையும் வாங்குறேன். சரிங்க சார். இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்லயே நான் பேசிட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன். ஓகே சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். நானும் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஏன்னா நான் முந்தா நாளே உங்களுக்கு லேண்ட் லைன்ல இருந்து ஃபோன் பண்ணேன். ஆமா சார். அப்ப வந்து டூலர்ல வந்து திருப்பி நான் அடிச்சேன். லேண்ட் லைன்லாம் சரியா கேட்காது. ஓகே ஓகே ரைட். அதனால தான் நான் என் செல்போன் இன்னைக்கு நான் நீ முதல்ல அடிச்சா கூட எடுத்துக்கணும். நீங்க தமிழ்நாடு தகவல் என்கொயரிக்கு வந்திருந்தேன். பரவாயில்ல. இப்போ வெளியே வர நீங்க அடிக்கிறீங்க. சரி சரி ஓகே, மிக்க மகிழ்ச்சி சார். பேசுறேன், கேட்டுட்டு நான் சொல்றேன். ஓகே சார். நன்றி நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, நம்ம ராமகிருஷ்ணன் சாரின் மின்னல் பேச்சு எப்படி இருந்தது சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.